குறிப்பிட்ட இந்த பெண்மணி கைது செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு கேள்வி இலங்கை வாழ் மக்களிடையே அதிகமாகவே இருந்தது என்று சொல்ல முடியும். காரணம், ராஜபக்ஷக்களினுடைய பல குற்றச்செயல்கள்ல இந்த ஒரு பெண்மணிக்கும் தொடர்பு இருக்கும். அப்படியாக இருக்கின்ற சமயத்திலே இந்த பெண்மணி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக யார் இவர், இவருக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் என்ன தொடர்பு, எதற்காக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். அதே சமயம் ராஜபக்ஷக்கள் என்று சொல்கின்ற பொழுது அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அப்படி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் தொடர்பான பல குற்றச்செயல்கள் தான் நாளுக்கு நாள் வெளியாகிய வண்ணமாகவே இருக்கும். ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அது என்ன என்பதையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். எல்லாவற்றையும் கடந்து கணையமுள்ள சஞ்சீவோவினுடைய படுகொலை சம்பவம் தொடர்பாக தற்பொழுதும் தேடப்பட்டு கொண்டு வரக்கூடிய குற்றவாளியான இஷாரா செவ்வந்தி தொடர்பில் புதிய ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவரை காட்டி கொடுப்பவர்களுக்கு, அவரை பற்றிய தகவல்கள் வழங்குபவர்களுக்கான ஒரு அறிவித்தலாகத்தான் இது இருக்கின்றது. ஆகவே அது என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய குடும்பத்திற்கு நெருங்கிய ஒரு உறவினர் தான் சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட இந்த ஒரு பெண்மணியை. இவர் டெய்சி ஃபாரஸ்ட் அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் நாமல் ராஜபக்ஷவினுடைய பாட்டி என்று சொல்ல முடியும். நாமல் ராஜபக்ஷ, யோசித ராஜபக்ஷ இவர்களினுடைய பாட்டியார் தான் இந்த டெய்சி ஃபாரஸ்ட் எனப்படக்கூடிய இந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா பண மோசடி சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக இன்றைய தினம் அவர் சென்றிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர் சென்றிருக்கின்றார். இவ்வாறு அவர் அங்கே சென்றக்கூடிய நிலைமையில தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இவர் தொடர்பில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யோஷித ராஜபக்ஷ பல மோசடி சம்பவங்கள்ல கைதாகிய ஒரு நபர். அது மட்டுமின்றி அவர் பற்றிய விசாரணைகள் தற்பொழுதுமே சென்று கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலைமையில அவர் தொடர்பான மோசடி என்று சொல்லி வருகின்ற பொழுது எல்லாவற்றிலையுமே அந்த வங்கி கணக்குகளையும் சரி அல்லது பண பரிமாற்றங்களையும் சரி இந்த டெய்சி ஃபாரஸ்ட் எனப்படுகின்ற பெண்மணியும் அங்கே செல்வாக்கு செலுத்துகிற ஒரு நபராக இருக்கின்றார். குறிப்பாக அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு இலக்கங்களுக்கு நிறைய பண பரிமாற்றங்கள் சென்றிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபர் தற்பொழுது விசாரணைக்காக அழைக்கப்பட்டு இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த யோஷித ராஜபக்ஷ என்பதையும் தாண்டி ராஜபக்ஷக்களினுடைய பினாமியாக செயற்பட்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லி இவர் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே வளமையாகவே ஒரு வீட்டிலே சிறுவர்கள் பிழை செய்கின்ற பொழுது இவருக்கு பேரன், அதாவது நாமல் ராஜபக்ஷ, யோஷித ராஜபக்ஷ எல்லாமே இந்த டெய்சி அவர்களுக்கு பேரன் முறை ஆகின்றார்கள். ஆகவே வளமையாக வீட்டிலே பேரன் பிழை செய்தால் அதனை பாட்டி தட்டி கேட்பார். அதே சமயம் நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இங்கே மாறி அவர்களுடைய குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக இந்த பெண்மணி இருந்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவர்களுடைய விசாரணை இன்னமுமே முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. பார்க்கலாம் இவர்கள் ஊழல் சம்பவங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறு இந்த ஒரு சம்பவம் ஒரு பக்கம் இருக்குமானால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் வெளியாகிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அவரினுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பில் ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறாகத்தான் இந்த படம் இருக்க போகின்றது. தற்பொழுது அது குறித்து அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்னதாக அந்த திரைப்படம் குறித்து ஒரு குறும் திரைப்படம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறதாகவும், அதே சமயம் புத்தகம் ஒன்றும் அவர் தொடர்பில் புத்தகம் ஒன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினரும் அவருடைய மகனும் ஆகிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு விடயத்தினை அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் சொல்லியிருக்கிறார். தற்பொழுது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த விடயத்தை பற்றி ஏனைய தகவல்களை பார்க்கிறதுக்கு முதல் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது குறிப்பிட்ட இந்த திரைப்படம் வெளியாகின்ற சமயத்தில் இதற்கான ஒரு பெயரை நிச்சயமாக வைப்பார்கள். குறிப்பாக அவர்கள் எந்த ஒரு பெயரையும் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வரலாற்று நாயகன் என்று வைக்கலாம் அல்லது தலைவன் என்று வைக்கலாம். அவர்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அவர்கள் அதை வைப்பார்கள். காரணம், 30 வருட போரை அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படி என்று சொல்லி அவரை கொண்டாடக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் என்ன பெயர் வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தற்பொழுது சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றது, ஒருவேளை அவருக்கான இந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பயணம் திரைப்படமாக எடுக்கப்பட்டால்
நீங்கள் அந்த படத்துக்கு என்ன பெயர் வைப்பீர்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்கள் என்றதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அவற்றை பார்த்து தெரிந்து கொள்கின்றேன். அதே சமயம் தற்பொழுது இந்த விடயத்தினை அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இதனையும் தாண்டி ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவை என்ன என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தற்போதைய அரசாங்கம் அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி அதனூடாக தமது அதிகாரத்தை விஸ்தரிப்பதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்குமே முயற்சித்து வருகின்றது. ஆகையினால் தான் அரசாங்கம் உரிய தொழில்துறையினர் மற்றும் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தாம் விரும்பியவாறு தன்னிச்சையாக தீர்மானம் மேற்கொள்கிறது. அதேவேளை கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு பிரிவை வலுவிழக்க செய்து போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவின் உயர் பதவிகளுக்கு அரசியல் நியமனங்களை வழங்கி அவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்தமையினாலேயே அதன் பின்விளைவுகளையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் போலீஸ் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தை தமக்கு அடிபணிய செய்து அவர்களை தாம் விரும்புவது போல் இயக்குவதற்கே முனைகிறது. அது மாத்திரமன்றி தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் அவர்களுக்கென தனித்த கொள்கை விஞ்ஞாபனம் ஒன்றை வெளியிட்ட அரசாங்கம் தற்பொழுது அதிலிருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை திட்டத்தையே தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. இருப்பினும் எமது கட்சி அவ்வாறு செயற்படவில்லை. நாம் முன்னரும் இப்போதும் மாறுபடாத ஒரே கொள்கையை அடிப்படையாக கொண்டு பயணிக்கின்றோம். இவ்வாறு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் முன்னைய அரசாங்கங்களையும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் விமர்சித்து பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தன்னுடைய தந்தையும் சரி தன்னுடைய தந்தையின் சகோதரனும் சரி ஆட்சியில் இருந்த பொழுதுதான் சிறப்பான ஆட்சி வழங்கப்பட்டது போன்றும் மற்றைய ஆட்சிகள் எல்லாமே தவறான இருந்தது என்கின்றது போன்றும் 2025 மீண்டுமாக தான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக சிறந்த ஒரு அரசாங்கத்தை கொடுப்பேன் என்கின்ற வகையிலும் அவருடைய இந்த ஒரு ஊடக சந்திப்பிலே இருந்த கருத்து வெளியிட்ட ஒரு விடயமானது இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பிலே நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்பது கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய படுகொலை சம்பவம். அது தொடர்பில் இன்று வரைக்கும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான சந்தேக நபர், பிரதானம் என்பதை விட இரண்டாவது சந்தேக நபர் வந்து இஷாரா செவ்வந்தி. அவர் தொடர்பில் இற்றை வரைக்குமே ஒரு தகவலுமே கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. இந்த வகையில் ஏற்கனவே அவர் தொடர்பிலே யாராவது தகவல் வழங்கி அவருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீசார் அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பணத்தொகை வந்து தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இஷாரா செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கு 1.2 மில்லியன் ரூபாய் பணப்பரிசில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் அந்த தகவல்களை வழங்குவோரினுடைய தகவல்கள், அதாவது அவர்களை பற்றி அந்த தகவலை வழங்கக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களோ அல்லது அவர்களுடைய ரகசியங்கள் வந்து நிச்சயமாக பேணப்படும். எந்த ஒரு இடத்திலேயுமே அவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்படாது என்பதனையும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சமயத்திலே இவர்கள் தொடர்பான, அதாவது இஷாரா செவ்வந்தி தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருப்பின், உங்களுக்கு அயல்லே ஏதாவது ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகள் உங்களுக்கு தென்பட்டிருப்பின் அது தொடர்பாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக போலீஸ் நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்றவற்றை தாண்டி 2 தொலைபேசி இலக்கங்களையுமே அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த தொலைபேசி இலக்கங்களுக்குமே நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை வழங்க முடியும். அந்த வகையில் அந்த 2 தொலைபேசி இலக்கங்களையும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். நீங்களுமே அதனை வந்து குறித்து வைத்துக் கொள்ளலாம். 07185917335 என்கின்ற இந்த தொலைபேசி இலக்கத்திற்கும் 07185917277 எனப்படுகின்ற இந்த ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு அவர் தொடர்பான தகவல்கள் அறிந்திருப்பின் நீங்கள் வந்து அவர்களுக்கு போலீசாருக்கு வந்து அறிவிக்க முடியும். உங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக ரகசியமாக பேணப்படும் என்பதை வந்து போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு செய்தி தொகுப்பு தொடர்பான உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.